அமைதியாக சாட்டையை சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார். நேற்று கூட ஒரே கையெழுத்தில் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டார்கள். அதாவது அவர்களை சஸ்பெண்ட் செய்து தற்கால பணி இடை நீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வீட்டில் ஓய்விடுங்கள், மீண்டும் அழைக்கும் போது அழைக்கிறோம் என்ற நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு 200 பேரை ஒரே நாளில் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். காரணம் டாஸ்மாகிலே 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்டால் மீண்டும் மீண்டும் அந்த 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததாக வந்த புகாரை எடுத்து நேற்று தமிழ்நாடு முழுவதும் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் உடனடி உத்தரவாக. அது மட்டுமல்ல, தற்போது முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக ஒரு உத்தரவினை போட்டிருக்கிறார். லஞ்சம் ஊழல் என்ற தகவல் வந்தாலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அதற்காக பல புகார் எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் தகவல் லஞ்சம் ஊழல் என்ற தகவல் வந்தாலே உடனே நடவடிக்கை. அதனுடைய முதற்கட்டமாக தான் நேற்று ஒருவர் இருவர் இந்த பணியிடை நீக்கம் செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் ஒரே நாளில் 200 பேரை ஒரே கையெழுத்தில் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நேற்று.